ஹலோ நண்பர்களே! அடுத்து ஒரு ரைடு கிளம்பியாச்சு. என்னடா அப்படிங்கிறவும் எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மேபி அப்படி தோணாது. என்னன்னா நேத்து நைட்டு 12:30 மணிக்கு சொல்லிட்டு திடுதிப்புன்னு கிளம்புனோம். ஒரு 4 மணி இயர்லி மார்னிங் 4 மணி எடுத்துட்டேன். 4 மணிக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். எங்கடா போற அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு டேம்ன்னு மட்டும் தெரியும். சரி யார் கூட போற? தனியா போறியா? எதுவும் பிளான் இல்லாம போறியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முருது ஒரு ரைடு தனியா போனேன். அப்போ தமிழ்ல நான் ஒரு அண்ணாவ பார்த்தேன். ஏதோ வடக்கு நண்பர்கள் கூட ஏதோ பேசியிருக்காரு போல. ஒரு 10, 11 பைக் வருதா சொல்லியிருக்காங்க. போயிட்டு அந்த மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. நான் அங்க போயிட்டு விளாக் பண்றேன். மேபி ஃபன்னா இருக்கும்னு நம்புறேன். வச்சு பார்க்கலாம். போயிட்டு அங்க ஒரு பெஸ்ட் பிளேஸஸையும் காட்டுறேன். பை பை. நண்பர்களே என்னன்னா நாங்க எங்க கேங் கூட நான் வந்துட்டேன் ஓரளவுக்கு. வந்ததுல என் ரூம்ல மொட்டை மாடில எழுந்திரிச்சே நான் சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். ஆனா நான் இங்க வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த ஸ்பாட்ல இது ஒரு மிட் ஆஃப் த வேல இருக்கேன். ஓகே நான் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் யாரையுமே இன்க்ளூட் பண்ண அங்க வந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி சரியா இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு நல்ல ஸ்பாட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க. இதுல என்ன ஒண்ணு இருக்குதுன்னா எங்க கூட ஒரு 11 பேர் வந்திருக்காங்க. 11 பைக் கிட்ட வருதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. நானும் என் நண்பர் இங்க ஒருத்தர் இருக்காரு வடக்கு நண்பர். அவர் மட்டும்தான் இருக்கோம். மீதி யாருமே காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க கால் பிக் பண்ண மாட்டாங்க. அடுத்து நாங்க 2 பேரும் சும்மா நின்றுகிட்டு இருக்கோம். டீ கடை இருந்துச்சுன்னா டீயாவது குடிச்சிட்டு இருக்கலாம்னு பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல சுத்தமா. எங்க போகணும்னு தெரிஞ்சாவது நம்ம அந்த டெஸ்டினேஷன் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க எதுவுமே தெரியலையா? சும்மா சும்மா இது என்ன இது? A few moments later. அடுத்து நம்ம எப்போ போறோம்? நான் எப்போ போறேன்? எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. எனக்கும் போகணும் தான் இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன பண்றது. எப்படி மேனேஜ் பண்ண போறேன். எப்போ எப்படி போறோங்கிறதெல்லாம் எனக்கே தெரியாது. அது எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நடக்குங்கிற மாதிரி தான். இன்னைக்கே நான் வந்து எப்படின்னா சும்மா ஏதாவது குரூப் ரைட்டு போகணுமே அப்படின்னு சும்மா தோணிட்டு இருந்தது. மேபி இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் வந்தும் நாங்கள் தனியாக தான் சுற்றிட்டு இருக்கோம். மீதி எல்லாம் ஒன்றா இருக்காங்க. என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் 2 பேரும் பத்திரமா இருக்கோம். மீதி எல்லாரும் கொஞ்சம் போயிட்டாங்க. அப்படி இருக்கு. பக்கம் தான் லாவாசா இருந்தது. அந்த லாவாசாக்கே வந்துட்டேன். இங்கதான் நம்ம இருக்கோம். வேற அந்த லாவாசா அந்த போர்டு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் பண்ணி ஏதோ சம் இட்டாலியா யூரோப்போ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து பிளான் பண்ணி கட்டி இந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு நினச்சி கட்டின சிட்டியா. பட் ஐ டோன்ட் நோ வை அப்படியே கை விட்டாங்கன்னு தெரில. இது இப்போதைக்கு ஒரு அபண்டன் சிட்டியாக இருக்கான். இதில் என்ன கூத்துனா இதில் எதுவுமே இல்லை. அதுக்கு என்ட்ரி வந்து 200 ரூபா. அவங்க சார்ஜ் பண்ணுறானுங்க, எதுக்கு பண்ணுறானுங்க எதுவுமே தெரில. சும்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வாங்குறானுங்க. அவன் பாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது.
ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மொழி பெரிய பிரச்சனையா இருக்கா, எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. என் தலைவன் இங்க இருக்கான். ஆனா இது பயங்கரமா இப்படி கொடைக்கானல்ல லேக் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு சரியான லேக் இருக்கு. அழகா டெவலப் பண்ணாங்கன்னா பங்கமா பண்ணா சூப்பராகவும் இருக்கும். மேபி இதுதான் கான்செப்டாகவும் தெரியல. இந்த மாதிரி கட்டி அபார்ட்மெண்ட்ல விட்டு ஜோம்பி சிட்டி மாதிரி இது பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரில எனக்கு. ஓகே, அடுத்து டவுன் மாதிரி நினைச்சு இது ஃபுல்லா டவுனா இருக்கு. இங்க வந்து ஃபுல்லா ஏறி இருக்கு. ஓகே, பைக் எடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். சிட்டிக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் டூரிஸ்ட்டை தவிர. சும்மா ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம் நம்ம வாட்டுக்கு. என்ன பண்ணலாம், ஏறலாம், குதிக்கலாம். இங்கே ஒரு பங்கு ஒன்று ஃபேமஸ்ஸு, சும்மா நம்மளே போயிட்டு பெட்ரோல் போடுற மாதிரி. ட்ரை பண்ணுறேன். நான் சொன்ன அபடன் சிட்டி இப்படி தான் இருக்கு போல. ஆனால் 1-2 கடையெல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. இங்கே பாருங்களேன், லவாசா பெரிய பெரிய பில்டிங் நல்லாவே கட்டியிருக்காங்க. இங்கே இந்த பில்டிங் பாருங்களேன், இந்த பில்டிங் அந்த லேம்ப்பு. இதில் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, இது அபண்டன் அப்படியே விட்டாங்க. ஆனால் ஓகே தான். ஆனால் கம்பேர் டு புனேல இருக்கிற ரோடோட இந்த ரோடு சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, பங்கமாக இருக்குது. செலக்ட் டாக்ஸு ஏன்னா உள்ளே போய் பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் ஜாம்பி சிட்டி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இல்லைங்க, எல்லாத்துலேயும் பூட்டியிருக்காங்க. சும்மா அப்படியே என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில. ஏதாவது மர்மமாக இருக்கான்னு கரெக்டா அப்படின்னா ஒன்றும் ஆகலை. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏதோ பொருள்லாம் விட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. சரக்கு பாட்டிலு என்ன நடந்திருக்குங்கிற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஏரியா இருக்கு. டிஸ்கல் இங்க ஒரு உட்காந்துருக்காங்க. பார்க்க வீடியோ इधर गर्ल्स हॉस्टल. ओ ओके, पूरा ओ ओके சாரி. ஐயா, இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலாமே. இதில் யாரும் ஆள் தங்கியிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஆளுங்கெல்லாம் தங்கியிருக்காங்களா? என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே புரியலை. ஆனால் இங்கே வந்து அது அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸாக வச்சு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் ரெசார்ட்டு ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. வந்து ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் பாருங்களேன், ஐயோ என் ஃபோனில் இருந்தாலும் நல்லா தெரியல. செம்மையாக இருக்குது. தமிழ்ல இதை வைக்கலாங்கிற லெவலுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கணும். எனக்கு கடை இருக்கிற வியூவும் சூப்பராக இருக்குது, முன்னாடி இருக்கிற வியூவும் செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு, உட்காந்து தனியாக ஜாலியாக. வெதர் வேறு நல்லா இருக்கா, அதுக்கு தகுந்த அப்படிலாம் சூப்பராக இருக்கா. ஏரியாவும் இந்த மாதிரி யாருமே இல்லை, கூட்டமும் இல்லை, வெதரும் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் அப்படி போகலான்னு சொன்னது. உடனே முன்னாடி பேசின அந்த பூமரு அதெல்லாம்
அதெல்லாம் வந்துடாது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நிறைய நிறைய ரைடர்ஸ் வராங்க இங்க. நிறைய பேர் வந்து சும்மா போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி போறாங்க. எனக்கு வேற கையை வரைக்குது. ஐயோ இது என்ன இது? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராலேருந்து நிறையா ரைடர்ஸ் இருக்காங்க. வெளிலேருந்து வராங்களா இல்லை உள்ள பீப்புள்ஸான்னு தெரியல. நான் தமிழ்நாட்டில் பார்க்குறத விட இங்கே வந்து நிறையா பைக்கர்ஸ் இருக்காங்க. நிறையா பேர் சுற்றிட்டே இருக்காங்க. அண்ட் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பைக்கை பார்த்து தான் கொஞ்சம் பேர் வந்து அப்ரோச்சும் பண்ணுறாங்க, ஐ மீன் பேசுகிறாங்க. கைண்ட் ஆஃப் டீட்டெயில் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸ்பாட் பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம ஸ்பாட்டு, நம்ம டீ கடை. அவ்வளோ பிரம்மாண்டம், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வியூவோட சின்ன சின்ன டீ கடை இருக்கும்போது பங்கமாக இருக்குது. நண்பர்களே, நான் ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டேன். என்னடா ட்ரிப்பு போனேன், என்னடா அதுக்குள்ளே வந்துட்டேன். அவங்களுக்கு டைம் தெரியாதா? இப்போ மணி என்னன்னா காலைல 11 மணி. என்னடா போனேன், என்னடா வந்தேன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது காலைல ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒருத்தர் எழுப்பி விட்டாரு. எந்திரிச்சு போயிட்டு வெறுத்து போனது. போயிட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேம் பார்க்குறதா அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க. என்ன டேம்னு எதுவுமே தெரில. அவர் வந்து ரூட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரீச் பண்ண முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் நின்று பார்த்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரோஸாக பக்கத்தில் அப்புறம் லாவாசா 8 கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டாரு. டக்குன்னு அவர் கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டாரா. எங்கே ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா. அது சொன்னதுக்கப்புறம் அவர் இருக்கிற தூரம் 14 கிலோமீட்டர், இங்கே இருக்கிற லாவாசா 8 கிலோமீட்டர். சரி, இங்கே ஒரு எட்டி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தேன். நண்பர்களே, பேருக்கு தான் குரூப் ரைடு. ஒரு 2 டைம் பார்த்துருப்பேன் இவங்க எல்லாரும் மூஞ்சியையும். எதுவுமே பார்க்கல. நான் பாட்டுக்கு தனியாக இந்த சைடு போயிட்டேன். ஒன்று என் கூட இருந்தார்ல, அவர் அங்கேயே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே டேமுக்கு போன கேங்கில் அதுலேயே 2 கேங் பிரிஞ்சிருச்சான். இந்த சைடு ஒரு ஆள், இந்த சைடு ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு குரூப் ரைடு நான் பார்த்ததே இல்லையா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நானும் எல்லாருக்குமே பேசி கனெக்ட் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நடக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, see you until then next video. மேபி இதில் உள்ள சின்ன சின்ன கிளிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன்.